கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம் நிகழ்ச்சிக்காக நம்ம அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் மங்கைநல்லூர்ல ஒரு திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கோங்க. ஏன் திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கோம்னா வழுவூர் பண்டாரவடையை சேர்ந்த பாலமுருகன் வானொலி நேயரும் பேச்சாளருமான பண்டாரவடை பாலமுருகனுடைய முதல்வி மகளுக்கு இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விழாவில் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவர் வானொலி நேயரா இருக்காரு. அடிக்கடி வானொலியில நம்ம காரை பண்பலையில பேசிக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான நேயர். அந்த நேயர்களுக்கு பல நேயர்கள் பல மாவட்டத்திலிருந்து வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில நேயர் மட்டும் இங்க இருக்காங்க. அவங்க எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, எப்படி அந்த உறவு எப்படி இவ்வளவு அழுத்தமா வந்திருக்காங்க. ஒரு வானொலி நேயர்னா ஏதோ பொழுதுபோக்குக்காக கேட்கறதுங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆனா இவ்வளவு ஒரு உறவு முறை ஒரு அழுத்தமா இந்த இரவு நேரத்திலே தேடி வந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. அவங்கள்ட்டே நம்ம கேட்போம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க நீங்க? நான் காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் நண்பர். இப்ப என்ன நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? எனக்கு அன்பு நண்பர் தமிழோசை பாலமுருகன் மகள் மஞ்சள் நீராட்டு விழாக்கு வந்திருக்கிறேன். பெரிய ஆச்சரியமா இருக்க. ஒரே உறவு நண்பர் தான் வருவாங்க. நீங்க வானொலி சொல்றீங்க. வானொலினா நம்மளுக்கு உறவு படம் மாதிரிதான். அப்படியா? அதனால அவங்க கூப்பிட்டதுக்கு வந்துட்டேன். அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறீங்க. மற்ற நேயர்களா வந்துடுறாங்க. அப்ப இந்த பாலமுருகனுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும். இன்ப மகிழ்ச்சியா இருக்கும். மன மகிழ்ச்சியில இன்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க வானொலியில காரை பண்பலையில எந்த நிகழ்ச்சிக்கு வருவீங்க? எல்லா நிகழ்ச்சிக்கு வருவா. இப்ப இடையில கொஞ்சம் விட்டுட்டேன். நேரம் கிடைக்கல, அதனால விட்டுட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா நீங்க எங்க இருந்தீங்க? வரீங்க கூத்தாளத்துல இருந்து. தோழானாங்குடி சங்கரா பேசுறீங்க. காரைக்கால் என்ன நிகழ்ச்சியில வருவீங்க? இப்போ ஒரு அழைப்பு வச்சிருக்காப்புல வானொலி நேருங்கிற உறவை தவிர வேற உறவு இல்ல. எப்படி நீங்க எப்படி இவ்வளவு அழுத்தமா நீங்க பாலமுருகன் மட்டும் கிடையாது, வானொலி நேயர் நம்ம ஆஞ்சிபுரத்துல இருந்து சரி, ஏங்குண்டமா இருந்தாலும் சரி, காரைக்காலா இருந்தாலும் சரி, திருவாரூரா இருந்தாலும் எந்த தூரம் சென்னையா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் போய் நாங்க காரைக்கால்கள் வானொலி நேரம் மட்டும் இல்ல உறவுன்னு சொல்றாங்க. வானொலி உறவு அப்படி உறவாதான் நட்புடன் உணர்வாதான் சொந்தக்காரர்களே வராட்டாலும் நாங்க கண்டிப்பா செஞ்சு நல்ல உறவா தெரியுங்க. இந்த உறவு ரொம்ப பாச பிழைப்பு ரொம்ப நீடிக்கும். வாழ்க்கை ரொம்ப நல்லீங்க. ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்துங்க வரீங்க? தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனாசுவாமி. கதிராமங்கலத்துல அடிக்கடி உங்க குரலை கேட்டேன். காரை பண்பலையில என்னென்ன நிகழ்ச்சியில நீங்க நாங்க அப்புறம் ஒரு 5:45 இருந்து பக்தி பாடம் வந்து ஆரம்பிச்சு 6:35க்கு நலமாய் மழை கேட்டு, அதுக்கப்புறம் நியூஸ் கேட்டு, திருப்பி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு கேட்டு 7 மணிக்கு தமிழ் பாட்டு போடுவாங்க. அந்த நிகழ்ச்சி கேட்டு 7:30க்கு பாஷை பதிவு அதில் போட்டு விட்டுருவோம். 7:30 போட்டோம்னா 8 மணிக்கு இந்த பாஷை பதிவு வரும். அப்புறம் 9 மணிக்கு செய்தி சொல்லட்டுமா, 9 மணிக்கு செய்தி சொல்லட்டுமா, அதுல வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்னைக்கு இது பண்ணாங்களோ அன்னையிலிருந்து பேசிட்டு 40 வருஷமா இலங்கை வானொலி பிலிப்பைன்ஸ் அதெல்லாம் கட்டிட்டு இருக்கேன். இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை விட்டுட்டு இதுல வந்தாச்சு. இப்ப நேருடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொந்த பந்தங்களோட என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட டூர்னர் அடியும் 3 நிகழ்ச்சிக்கு போயிட்டு டேட்டா வரணும்னா வந்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரே இந்த நேரத்துல 7 மணி ஆகுது. இந்த நேரத்துல நீங்க இருக்கீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து பாலமுருகன் எனக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. MC கிருஷ்ணா தான் அன்னைக்கு மாயர் பார்த்து சொன்னாப்புல. சொன்னதே போதும், அழைப்பு கொடுக்கலாம். அழைப்பு கொடுக்கல அது வரைக்கும் உண்மையான அன்பு எதிர்பார்க்கல. தெரியாது வானொலி நல்ல தொடர்பு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் ஆண்டிமலை கார்த்தி ஞாபகம் கூட்டினாப்ல, அவருக்கு ஒரு நன்றி. நிறைய நேர்கள் MC கிருஷ்ணா ஞாபகம் வேற என்ன வேலை அப்படிதான் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. நீங்க எங்க வரீங்க?
காரைக்கால் மாவட்டத்திலிருந்து வரீங்க. இப்படி எப்படி அந்த உணவு முறை நீங்க எத்தனை ஆண்டு காலமா அந்த வானொலி ஆண்டு காலமாக வானொலி சரிங்க. பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அடுத்து ஒரு நிறைய இப்படி தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்கிற மாதிரி நேயர்கள் சொல்றாங்க. நீங்களும் உணவோட நேயர்கள் சொன்னதான் அது வந்து ஒரு மகிழ்ச்சி. அந்த இல்ல நிகழ்ச்சியில் அவங்களோட இல்ல நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் அதிக தூரம் தூரத்தை பார்க்காம குடும்ப உறவாக நாங்கள் நேர்களாக இருந்து பழகிட்டு இருக்கோம். அது வந்து மகிழ்ச்சியா இருக்கு. வியப்பா இருக்கு. இப்ப கிராமங்கள்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பொழுதுபோக்கா பாட்டு கேட்கிறாங்க, சும்மா கவிதை சொல்றாங்க. இது இப்ப போய் என்னங்க நேயர்கள், அதுக்கு ஒரு மன்றம், அதுக்கு ஒரு அமைப்பு மாதிரி ஒரு எளிதா கடந்து அதாவது அதை வந்து ஒரு சாதாரணமா சொல்றாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உறவுப்படாத நினைக்கிறோம். அது நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப எல்லா நேரம் பல மாவட்டத்தில் நேரம் கலந்துக்கிட்டு எல்லாம் கூடி உறவுகளை வந்து மிகப்பெரிய அதாவது பொழுதுபோக்குக்காக விளையாட்டா மட்டும் நாங்கள் வந்து அந்த காரைப்பண்கள் கலந்துக்கல. எங்களுக்குன்னு உறவு முறை, எங்களுக்குன்னு தொடர்பு இருக்கு. தாடி மதம் மற்ற அனைத்தையும் கடந்து ஒரு நட்புங்கிற வட்டத்தில் நாங்கள் பயணிக்கணும்னு சொல்ல வரீங்க. நட்புங்கிற வட்டத்தோட ஒரு சமத்துவமா ஒரு சகோதரத்தமா ஒரு பாசத்தோட வெளிக்காட்டி பயணிக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. இது போல உங்களுடைய நட்பு, இது போல உங்களுடைய அந்த நேர் இல்லத்தில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து கலந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பயணம் தொடர்ந்து தொடரட்டும். வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. ரொம்ப